ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நீங்களே பாருங்கள். இது வந்து சூட மீனுன்னு சொல்லுவோம். இதை எப்படி பண்ணுறது நல்லா டேஸ்ட்டான்னு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுடலாம். நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். அது கருகி வரணும் நல்லா. பத்து நிமிஷம் வீடியோ. இந்த மாதிரி நல்ல வெந்தயம் வெடித்து வரும் பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் கொஞ்சமாக போதும். எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் நல்லா வெந்தயம் வாசம் வருது பாருங்க. வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப கோல்டன் கலர்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்து தக்காளி. நான் சின்ன சின்னதாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் நிறையா வச்சுருந்தீங்கன்னா 2 தக்காளி போடுங்க, பெரிய தக்காளியாக. இல்லை மீன் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1.5 தக்காளி போடுங்க போதும். அடுத்து பச்சை மிளகாய் 2 போதும். அடுத்து கருவேப்பிலை போட்டுடலாம். மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூளை ஒரு கிண்டிடலாம். அடுத்து மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போடுங்க போதும். ரொம்ப சட்டி கறியிடக்கூடாது, சட்டி அடிப்பிடிக்க வச்சிடாதீங்க. இந்த சமயத்தில் நம்ம புளி ஊற்றிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போது புளியை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யும்போது புளி வந்து கொஞ்சம் பழைய புளியாக இருந்துச்சுன்னா போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா புளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இப்போ சமீபத்தில் உள்ள புளியெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உடனே அது வந்து புளிக்காது, கொஞ்சம் இனிப்போடு சேர்த்து வரும். ரொம்ப நாள் ஆகணும். நான்வெஜ் செய்யும்போது நல்லா பழைய புளியாக பார்த்து போடுங்க. இப்போது இது வந்து லைட்டாக கொதித்த உடனே, ஒரு கொதி வந்த உடனே நம்ம மீனை போட்டுடலாம். இல்லைன்னா மீன் வந்து பிஞ்சு பிஞ்சு வந்துடும். ரொம்ப சின்ன மீன் வேறு இது. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான் இது. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அடுத்து ஒன்று முக்கியமான ஒரு பொருள் போடுவோமே நம்ம, தேங்காய். இப்போ இதை மூடிடலாம். அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு நல்லா பட்டு போல் அரைச்சிவோம்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து ஊற்றிடலாம். நம்ம வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி அப்படியே இருக்கட்டும், மூடிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக ஊற்றணும். எண்ணெய் நிறைய சேர்க்காதீங்க. எப்போதுமே கொஞ்சம் அளவாக கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம எண்ணெயில் தானே வதக்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு. இது வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும்தான். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை, இது 2 தான். வேறு எதுவும் போட தேவையில்லை. நான் வந்து நல்லா கருக்கி தான் ஊற்றுவேன். அப்போ தான் நல்ல ஒரு வாசம். இன்னும் கொஞ்சம் கருகணும். இந்த அளவுக்கு கருகுனா போதும், ரொம்பவும் கருக வேணாம். இந்த பாருங்கள், இப்போவே நல்லா வாசம் வரும். இது மூடியை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, ஊற்றிட்டு டக்குன்னு மூடிடணும். ஊற்றிட்டு மூடிடுங்க. மூடிட்டிங்களா? அடுத்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த இருக்குது பாருங்கள் மீதம். இதில் கொஞ்சம் இந்த காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ 2 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணி இதில் உள்ள இப்படி போட்டு இப்படி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோதான் டேஸ்ட்டு. அருமையான சூட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சோறு, இடியப்பம் இது 2க்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.